ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனி ராதா பைட்ஸ். இன்றைக்கி நாம் திருமால்பூரில் உள்ள அருள்மிகு அஞ்சனாட்சி அம்பாள் உடனுரை மணிகண்டீஸ்வரர் திருக்கோவில் பற்றி பார்க்க போகிறோம். திருமால் ஈசனை வணங்கி சுதர்சன சக்கரம் பெற்ற ஸ்தலம் இது. இந்த கோவில் சென்னையிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவுலையும், அரக்கோணம் காஞ்சிபுரம் 2 பக்கமே 19 கிலோமீட்டர் தொலைவுலையும், திருமால்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த கோவில் சோழர்கள் காலத்தில் 9th செஞ்சுரியில் கட்டப்பட்டது. இப்போ நாம் கோவிலை சுற்றி பார்க்கலாம். கோவிலின் உள்ளே நுழைவதற்கு முன்னாடி இடதுபுறத்தில் விநாயகர் பெருமானையும் வலதுபுறத்தில் முருகப்பெருமானையும் நாம் தரிசிக்க முடியும். கோபுரம் தாண்டி உள்ளே நுழைந்தவுடன் வலதுபுறத்தில் அம்பாள் அஞ்சனாட்சியாக அருள் பாலிக்கிறார். இந்த மூலஸ்தானத்திற்கு எதிரே சிம்ம வாகனம் அம்பாளை நோக்கியவாறு அமைந்துள்ளது. இடது பக்கத்தில் ஒரு அழகான மண்டபம் இருக்குது. அதன் மேலே நாம் 4 காண முடியும். அம்பாள் சந்நிதி தாண்டின உடனே நேராக மூலவர் சன்னதி இருக்குது. இங்கு சிவபெருமான் மணிகண்டீஸ்வரராக காட்சி கொடுக்கிறார். இந்த லிங்கத்தோட சிறப்புகளை நாம் பார்க்கலாம். இந்த சிவலிங்கம் அன்னை பார்வதி தேவியால் விருதசீர நதிக்கரையில் மணலால் அமைக்கப்பட்டதாகும். லிங்கம் கரைந்து விடாமல் இருப்பதற்கு இதன் மேல் கவசம் போடப்பட்டுள்ளது. இதை தீண்டா திருமேனினும் அழைப்பர். கோவில் அர்ச்சகர்கள் உட்பட யாரும் இந்த லிங்கத்தை மென்மையாக இருப்பதால் நேரடியாக அதை தொடாமல் கவசம் அணிவித்து அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்கின்றனர். சிவபெருமான் முன் திருமால் கைகூப்பி வணங்கிய நிலையில் செந்தாமரை கண்ணனாக காட்சி கொடுக்கிறார். இதற்கு ஒரு பெரிய புராண கதை உள்ளது. நம்ம அதையும் பார்க்கலாம். ஒரு சமயம் திருமால், அதாவது விஷ்ணு பகவான், குபன் என்ற அரசனுக்காக ததீஷி என்ற முனிவரிடம் போர் செய்தார். தனது சக்கராயுதத்தை முனிவர் மீது ஏவினார். ஆனால் முனிவரின் தெய்வீக திருமேனியை தொட்டவுடன் அச்சக்கரம் தன்னுடைய கூர்மையை இழந்தது. இதை நினைத்து திருமால் மிகவும் கவலை அடைந்து தேவர்களுடன் கலந்தாலோசித்தார். அவர்கள் மூலம் சிவபெருமான் ஜலேந்திரன் என்ற அசுரனை அழிக்க அவரிடம் சுதர்சன சக்கரம் இருப்பதை அறிந்து கொண்டார். அவர் உடனே இந்த ஸ்தலத்திற்கு சிவபெருமானை தினமும் 1000 தாமரை மலர்களால் பூஜை செய்து வழிபட்டார். இப்படி திருமால் பூஜை செய்து கொண்டிருக்கும்போது சிவபெருமான் திருவிளையாடல் புரிய விருப்பம் கொண்டு ஒரு மலரை மறைத்து வைத்தார். திருமால் ஒரு மலர் குறைவானதைக் கண்டு வருந்தி உடனேயே மலருக்கு பதிலாக தன்னுடைய ஒரு கண்ணையே பறித்து சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்தார். இதை கண்டு மகிழ்ச்சியான சிவபெருமான் திருமால் முன் காட்சியளித்து அவருக்கு சக்கராயுதத்தையும் அளித்துவிட்டு தாமரை மலர் போன்ற கண்களையும் அருளினார். அவருக்கு செந்தாமரை கண்ணன்கிற பெயரையும் சூட்டினார். இந்த ஸ்தலத்துக்கு திருமால் பேருங்கிற பெயரையும் அவர்தான் சூட்டினார். திருமாலும் மகிழ்ந்து சிவபெருமானிடம் இப்படி ஒரு பிரார்த்தனையை வைத்தாராம். எந்த ஒரு பக்தர் இந்த ஒரு ஆலயத்தை தரிசித்த மாத்திரத்தில் உலகில் உள்ள அனைத்து சிவாலயங்களையும் தரிசித்த பயனை பெற்று மோட்சத்தை அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். இறைவனும் திருமாலிடம் எவர் ஒருவர் அவருடைய 1000 நாமாக்களையும் உச்சரிக்கின்றனரோ அல்லது அவருடைய 8 முக்கிய நாமாக்களை சொல்கிறார்களோ அவர்கள் மோட்சத்தை அடைவர் என்று உரைத்தார். அந்த 8 நாமாக்கள் ஒன்று தீண்டா திருமேனி நாதர், சாந்தரூபர், மணிகண்டர், தயாநிதியார், பவளமலையார், வாட்டன் தவிர்த்தார், பாசப்பினி விண்ட சாகிச்சனர், மால் வணங்கிய ஈஷர். சிவபெருமான் சன்னதிக்கு முன்னாடி நாம் திருமால் அவரை வணங்கி வேண்டிய நிலையில் இருப்பதை நாம் காண முடியும். சிவன் சன்னதி சுற்றி நிறைய கடவுளை நாம் தரிசிக்க முடியும். அதாவது சோழேஸ்வரர், அப்புறம் தட்சிணாமூர்த்தி, சப்தமாதர்கள், கணபதி, சிதம்பரேஸ்வரர், கஜலக்ஷ்மி, முருகர் வள்ளி தெய்வயானையோட, அப்புறம் பிரம்மா, துர்க்கை, சண்டிகேஸ்வரர், அதிகாரநந்தி, இப்படி நிறைய சுவாமிகளை தரிசனம் பண்ண முடியும். இங்கே 63 நாயன்மார்களையும் நம்ம பார்க்க முடியும். அதில் ரொம்ப அழகாக இருந்தது என்னென்னா, அந்த உற்சவ மூர்த்தி நாயன்மார்கள்லாம் பார்க்கணுமே, அவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு
அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த தலம் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் ஆகிய இருவரும் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த கோவிலுக்கு நாங்கள் மாசி மக உற்சவம் நடக்கிற சமயத்தில் போனோம். காலையில் ஒரு 7 மணி அளவில் பஞ்சமூர்த்தி வீதி உலா போயிட்டு திரும்பி வர நேரம் அது ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் அதை பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு பழமையான கோவில், கிட்டத்தட்ட இது 1500 வருட பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலை நாம் கட்டாயமாக ஒரு தடவையாவது எல்லாரும் தரிசனம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இந்த கோவில் பக்கத்துலேயே ஒரு கிருஷ்ணர் கோவில், அப்புறம் சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில்லாம் இருக்குது. அதுவும் அந்த பக்கம் போனால் நீங்கள் பார்க்கலாம். இப்படி நிறையா கோவில்கள் பற்றி அதோட புராணங்களோட உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.